இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, ஒரு வித்தியாசமான ஒரு டேப் ரெக்கார்டர், Panasonic மாடல் நம்பர் RQ711S. ரொம்ப சிம்பிளாக இருக்குது பாருங்க, டிஃபன் பாக்ஸ் மாதிரி இருக்குது. இவ்வளோதான் டேப் ரெக்கார்டர். இது ஒரு ரேர் மாடல், அதாவது Panasonic ஒரிஜினல் Panasonicல இந்த மாதிரி ஒரு 5-6 கலரில் போட்டிருக்கிறாங்க. ப்ளூ, எல்லோ, ஒயிட், கிரே, ரெட் இந்த மாதிரி போட்டிருக்கிறாங்க. ஒரு நல்ல செட்டு. இதில் பார்த்தீங்கன்னா AC 120 வோல்ட்டுன்னு போட்டிருக்கிறாங்க. AC 120 வோல்ட் 50 or 60 ஹெர்ட்ஸ். இது தெரியாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, இதில் வந்து 230 கொடுத்துட்றாங்க. ஏன்னா இங்கே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை. இப்போ சில செட்டில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். 110 வச்சுக்கலாம், 120 வச்சுக்கலாம், 220, 230 அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். பட் இதில் அப்படி இல்லை. ஸோ டேரெக்டாக நம்ம இதில் AC தான் கொடுக்க போகிறோம். ஸோ இது வந்து இப்போ டெட்டில் இருக்குது. இங்கே பாருங்கள், ஸோ எந்த பவருமே உள்ளே வரல. கண்டிப்பாக இதை பார்த்த உடனே தெரியும் நமக்கு இதில் என்ன ப்ராப்ளம் வந்திருக்கும்னு சொல்லி. ஸோ இது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இது 120 கொடுக்குறதுக்கு பதிலாக நம்ம டேரெக்டாக 230 போட்டிருப்பாங்க. உள்ள பவர் சப்ளை ப்ராப்ளம் ஆகி ஏதோ நடந்திருக்கு. சரி, நம்ம கலத்தி பார்த்தா தான் தெரியும் என்ன நடக்குன்னு. இதை கலத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக போட்டிருக்கிறாங்க. பேக் சைடு ஒரு ஸ்க்ரூ போட்டிருக்கிறாங்க, இந்த பக்கம் ஒரு ஸ்க்ரூ இருக்குது. 2 ஸ்க்ரூ தான் இருக்குது. ஸோ அழகாக கலந்து வந்துட்டு இங்கே பாருங்கள், ஏற்கனவே என்னெல்லாமோ பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் இதில் உள்ள ஒரிஜினல் டிரான்ஸ்ஃபார்மர்னு நினைக்கிறேன். பேன் ஆகின மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட போயிருந்தா சரி, பவர் வந்து உள்ளே வந்திருந்தோன்னா டபுள் ஆகி வரும். அதாவது 6 வோல்ட் தான் இதுக்கு வரணும், 12 வோல்ட் வந்திருக்கும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா, இது போர்டு ஒர்க் ஆகுதான்னு சொல்லி பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு எலிமினேட்டர் எடுத்துங்க. 6 வோல்ட் நம்ம இதில் செட் பண்ணிவிட்டு, இங்கே ஒரு கெப்பாசிட்டர் இருக்கும், ஒரு பெரிய கெப்பாசிட்டர் இருக்குது. நார்மலாக இந்த மாதிரி பவர் சப்ளை போர்டில் எல்லா போர்ட்லையுமே இந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டர் இருக்கும். இந்த கெப்பாசிட்டியில் ப்ளஸ் மைனஸ் எதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம அதுக்கு 6 வோல்ட் கொடுத்தோம்னா இது ஓடும். போட்டு பார்ப்போம். இது ப்ளஸ், இது மைனஸ். இந்த கெப்பாசிட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ப்ளஸ் இருக்குது, இது மைனஸ். ஸோ இங்கே ஓட ஆரம்பிச்சிட்டு மோட்டர் வரைக்கும் நல்லா தான் இருக்குது. உள்ள கேசட் போட்டு பார்ப்போம். ஸோ நல்ல வேலை, போர்டு சைடு எந்த ப்ராப்ளமும் வரல. பவர் சப்ளை கொடுத்தா இப்போ இது ஒர்க் ஆகும். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்னென்னா, நமக்கு இந்த சைஸு டிரான்ஸ்ஃபார்மர் 6 வோல்ட்டில் கிடைக்கிறது கஷ்டம். ஸோ என்கிட்ட இருக்குது, ஆனால் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். எப்படியாவது இதில் வச்சு செட் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். 606 500 மில்லியாம்ஸ். நம்ம இந்த மெயின் கார்டில் உள்ள லைன் வந்து இந்த வந்திருக்கு. நான் அதை எடுத்து இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் கொடுத்தாச்சு. இது வந்து 6 வோல்ட்டு. இங்கே நம்ம கெப்பாசிட்டியில் கொடுக்குறதுனால டையோடு போட்டு ரெக்டிஃபை பண்ணி நான் இதில் கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம ஆன் பண்ணோம்னா இது ஒர்க் ஆகணும். ஒர்க் ஆகிட்டுனா இதை உள்ளே செட் பண்ணியாச்சுன்னா ப்ராப்ளம் சால்வ்.
ஸோ ப்ராப்ளம் சால்வ்டு. நமக்கு இங்கே பவர் சப்ளை போட்டோன்னா இது ஒர்க் ஆகுது. ஸோ அதனால் இனி என்ன செய்யலாம்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மரை கரெக்டாக இந்த இடத்துல செட் பண்ணணும். இந்த ஸ்பீக்கர் ஒயர் கட் ஆகிட்டு, ஸோ நம்ம இந்த மாதிரி கலத்தும் போது பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஒயர் எதில் ஜாயிண்ட் ஆகிருக்குன்னு சொல்லி பார்த்துக்கணும். ஏன்னா கட் ஆகிடுச்சுன்னா நம்ம திருப்பி கொடுக்க முடியாது, கஷ்டம். நான் எல்லா வீடியோலுமே சொல்லுவேன் இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சிங்கன்னு சொல்லி. ஏன்னா நிறைய பேர் வந்து மாற்றி கொடுத்துட்டாங்கன்னா திருப்பி போர்டு ஏதாவது கம்ப்ளைண்ட் ஆகிடும். இப்போ இந்த ஒயர் இங்கே கட் ஆனது இங்கே கட் ஆயிருந்ததுன்னா கண்டுபிடிக்கிறது கஷ்டம். திருப்பி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கண்டுபிடிக்கணும். சரி, இனி இதில் செட் பண்ணணும். இதை லாக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது இந்த ஹேண்டில் வந்து இதுக்கு உள்ளே வரும். ஸோ அதனால் இதெல்லாம் நம்ம செட் பண்ணாமல் லாக் பண்ணோம்னா பழையபடி கலத்தணும். ஸோ எப்படி வந்து டிரான்ஸ்ஃபார்மர் கரெக்டாக செட் ஆகிட்டு அதனால் லாக் ஆகிட்டு இப்போ எல்லாமே கிளியராக இருக்குது. ஓகே, சூப்பர். இனி ஸ்க்ரூ போடணும். 2 ஸ்க்ரூ, 1 கீழே. இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்குது. ஸோ செட் ரெடி ஆகிட்டு போட்டு பார்ப்போம். ஹெட்டெல்லாம் க்ளீன் பண்ணால் நல்லா குவாலிட்டியாக இருக்கும். ஃபார்வேர்டு ரிவைண்ட் எல்லாமே ஒர்க் ஆகுது, சூப்பராக இருக்குது. ரிவைண்ட் பண்ணுறேன். இந்த மாடல் என்னென்னா நம்ம ரிவைண்ட் பண்ணால் ப்ரெஸ் ஆகி உள்ளே இருக்காது, நம்ம பண்ணிவிட்டு விட்டுறணும். இங்கே பாருங்க, ஃபார்வேர்டு ஓடுது, ரிவைண்ட் ஓடுது. சூப்பர், நல்லா இருக்கு. ஸோ பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது, சிம்பிளாக அழகாக ரெடி ஆகிட்டு. இந்த மாதிரி ஏதாவது வித்தியாசமான செட் இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே போட்டு 230 வோல்ட்டில் போட்டு ஆன் பண்ணாதீங்க. இங்கே எங்கேயாவது இருக்கும், அது எத்தனை வோல்ட்டுங்கிறது தெரியும். ஸோ அதை தெரிஞ்சு ஆன் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி செட்டு வந்து நாசாயிடும். சூப்பர் செட்டு, இது வந்து ரொம்ப ரேர் செட். இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது மாதிரி நிறைய வீடியோஸ் வரும். எல்லா வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகுனா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வர வரைக்கும் பாய்.